ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு கல்யாணம், கல்யாண வீடு ரொம்ப களை கட்டி இருக்கு. கல்யாண வீடு. சரி சரி, சீக்கிரம் டைம் ஆகுது, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளப்பிட்டு எல்லாரும் ஏறிட்டாங்க, கார்ல ஏறிட்டாங்க. மாப்பிள்ள வந்து போனை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு, இருங்க நான் போய் போன் எடுத்துட்டு வரேன்ட்டு சீக்கிரம் சீக்கிரம் அவங்க ரூம்ல போயிட்டு போன் எடுக்க போறாங்க. அங்க அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ். கல்யாண பொண்ணு வந்து கால் பண்றாங்க. அந்த காலை எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க, இதோ கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அப்படியே அழுதுகிட்டு ப்ளீஸ் வராதீங்க அப்படின்னு சொல்றான். மாப்பிள்ளைக்கு பயங்கர ஷாக்கு. என்ன என்ன சொல்ற, எல்லாரும் கார்ல உட்காந்துட்டாங்கம்மா, நான் கிளம்பிட்டு இருக்கேம்மா அப்படின்றாங்க. இல்ல இல்ல, நீங்க வராதீங்க, அங்கே இருந்துருங்க, எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான், அப்படியே வந்து ஸ்டன் ஆயிட்டு நின்னுட்டு சொல்றான், இப்போ எல்லாம் கார்ல ஏறிட்டாங்க, நான் வரனாலும் இங்க இங்க எல்லார்ட்டும் நான் பதில் சொல்லணும், அங்க வந்தாலும் நீ இந்த மாதிரி பண்ணுவேன், நான் என்ன பண்றது, அங்க வந்தே எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஃபீஸ் வாடிடுச்சு மாப்பிள்ளைக்கு. வந்துடுறாங்க, வந்து அப்படியே போறாங்க, எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இது பண்ணிட்டு போறாங்க. வழியில போற இடத்துல பசங்க எல்லாம் வந்து மச்சான் பார்ட்டி குடுறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ பர்ஸ்ல இருந்து எடுத்து பணத்தை கொடுத்துட்டு, போங்கடா என்ஜாய் பண்ணுங்கடா, என் வாழ்க்கை தான் வீணா போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு உனக்கே தெரிஞ்சிருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க வந்து ரொம்ப என்ன அப்படியே அந்த அதனுடைய நொடிகள் அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், தக் தக் தக்குன்னு இருக்கு. என்ன ஆக போதோ ஏதாக போதோ, இந்த பொண்ணு ஓடிட்டானா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனா வரவேற்பு தட்டல் புடலா இருக்கு வரவேற்பு. அப்படியே அப்பதான் வந்து மனசுக்கு இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் என்னடா இங்கெல்லாம் நார்மலா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதி இருந்தாலும் பயம், என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்ல அந்த ரிசப்ஷன்ல பார்த்தாக்கா வந்து பொண்ணெல்லாம் நிக்குது. என்ன தெரியலப்பா நிக்கிறாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு. நைட் எல்லாம் இந்த பையனுக்கு தூக்கமே இல்ல. தாலி கட்டுற நேரம் வரைக்கும் என்ன ஆக போதோ தெரியலையே எல்லாம் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து ரொம்ப ஃபீலிங்கோட இருக்கான். காலையில விடியுது, மணமகள் வந்து மனரிக்கு வரா, கல்யாணமும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் இது பண்றாங்க. இந்த பையன் ரூமுக்கு போகவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படியே வெளில போயிட்டா, ரூமுக்கு போகவே இல்லை. மறுநாள் வந்து பெண் அழைப்பது, மறு வீடு போகணும், போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்புறாங்க. போற வழியில எதுவுமே பேசல, கார் டிரைவ் பண்ணிட்டு போயிடுறான் இந்த பையன். போயிட்டு விட்டுட்டு உடனே கிளம்பி வந்துடுறான். அந்த பொண்ணு கிட்ட பேசல, ஒண்ணுமே பண்ணல, விட்டுட்டு வந்துட்டா. இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அம்மா சொல்றாங்க, ஏன்டா மருமலை விட்டுட்டு வந்துட்டு, போய் கூப்பிட்டுவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கூட இந்த பையன் போகவே இல்லை. பயம் இந்த பையனுக்கு, போகவே இல்லை. அப்புறமா போயிட்டு ரொம்ப கம்பல் பண்றாங்களே அப்படின்ட்டு போறான். போய் கூப்பிட்டுட்டு வரான். வர்ற வழியில கேக்குறான், என்ன அப்படின்றான். அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லல, சைலண்டா இருக்கா. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டான். வந்துட்டு மறுபடியும் வந்து ரூமுக்கு போகவே மாட்டேங்கிறான். அம்மா அப்பாலாம் சத்தப்படுறாங்க, போப்பா புது பொண்ணு ஏன்பா விட்டுட்டு இருக்க அப்படின்னு. சரின்னு போயிட்டு ஒரு முடிவோட போறான். என்னதான் இது அப்படின்ட்டு போறான். போயிட்டு என்ன, ஏன் நீ போகல, ஏன் அவன் வரலையா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்ன வரலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா வரல அப்படிங்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது, நான் தான் வந்து லவ் பண்ணேன், அந்த பையன் லவ் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஓ, எத்தனை வருஷமா அப்படின்னா, நான் நிறைய படிக்கல, ஒரு 12 மாசமா ஒன் சைடா நான் தான் லவ் பண்ணேன், அந்த பையனை லவ் பண்ணல. அப்புறமா ஏன் கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, கல்யாணம் அன்னைக்குதான் எனக்கு வந்து கால் பண்ணிட்டு, நான் உண்மையா வந்து உன்னை லவ் பண்றேன், எனக்கு தைரியம் வரல சொல்றதுக்கு அப்படின்னு சொன்னா. நான் அப்ப கூட இல்ல, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ எதுவுமே சொல்லல அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த பையன் இருந்துட்டு சொன்னா, நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் வந்து இறந்துருவேன் அப்படின்னு என்ன மிரட்டினான். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்குதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சொல்லி அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு பாவமா அவன் பாக்குறான், அந்த பொண்ணு சொல்றதுல உண்மை இருக்கு. ஏன்னா தெரியும் இல்லையா, பொய் சொல்ற பெண்களும் தெரியும், உண்மை சொல்றவங்களும் தெரியும். பெண்கள் இல்ல, ஆண் பொய் சொன்னாலும் பெண் பொய் சொன்னாலும் நல்லா தெரியும். அப்ப அந்த பையன் அப்படி பாக்குறான். பாத்துட்டு உண்மையாவா அப்படின்றான். ஆமா,
எங்க அம்மா கூட வந்து சொன்னாங்க, அம்மா இது வந்து எங்க அம்மா கிட்டே நான் சொன்னேன். எங்க அம்மா சொன்னாங்க, உண்மையான காதல் அப்படின்னா மிரட்ட மாட்டாங்கம்மா. அவன் சொல்லியிருக்கணும்னா முன்னையே சொல்லியிருந்திருப்போம். வந்து நம்ம கிட்ட வந்து உங்க பொண்ண குடுங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டு நம்ம கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாமா. அவன் உன்னை வந்து உண்மையான காதல் அது கிடையாதுமா. யார் ஒருத்தங்க வந்து மிரட்டி என்ன காதலிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அது உண்மையான காதல் இல்லைன்னு எங்க அம்மாவும் சொன்னாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே அவனை அந்த பையனை பாக்குறா. அந்த பையனும் பார்த்த உடனேயே அந்த பொண்ணு சொல்றது உண்மை அப்படின்னு தெரிஞ்சு அணைச்சுக்கிறாங்க. அணைச்சுக்கிட்டு சரி இப்போ ஓகே சொல்ற, மறுபடியும் வந்து அவன் கூப்பிட்டானா நீ போயிருவியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு சொல்றா, நான் வந்து அவ்வளவா படிக்கிறதுனால எனக்கு தெரியல. அது எப்படியா, அதுக்கு முன்ன நான் வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணு, இப்ப நான் உங்களுடைய மனைவி இல்லையா, எனக்கு இந்த குடும்பத்து மானம் இருக்கு, அந்த குடும்பத்து மானம் இருக்கு இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற. அந்த பொண்ணு நேர்மையா இருந்ததும் சரியா, இந்த பையன் செஞ்சதும் சரியா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சொல்லையும் சொன்னாங்க சரிங்களா? ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா ஆகணும், ஏன்னா உங்க அம்மாட்ட சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும், இந்த மாதிரி சொல்லி நீங்க உங்க முடிவை நீங்க கரெக்டா எடுத்துக்கணும். அந்த பையன் ரியல்லி ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு அந்த பையனை தான் இந்த இந்த கதையில வந்து அந்த பையனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க இருந்தாலும் அந்த ஜோடிகள் நல்லா இருக்கணும். 100 வயசோட வாழ்ந்து நல்லபடியா அவங்க குடும்பத்தை எடுத்துட்டு போகணும்னு நான் வாழ்த்துறேன். நீங்களும் வந்து வாழ்த்துங்கள்.